ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி டேஸ்டியான எம்மியான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து அப்புறம் 7 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 7 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 14 பல் பூண்டு, ஓகேங்களா? அந்த பூண்டை நல்லா தட்டி இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 3 தக்காளி இல்லைன்னா 4 தக்காளி, இது பெருசாக இருந்ததுனால நான் 3 தான் எடுத்திருக்கேன். 4 தக்காளி கூட எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா, மிக்சியில் பெரிய வெங்காயத்தை எப்படி 4-3 கட் பண்ணி அதில் ஒரு 2 இன்ச்சு சைஸ் பட்டை, ஒரு 7 லவங்கம், அப்புறம் ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி அதை தனியாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு அதே மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் இருக்குல்ல, தேங்காய் துருகினது, அந்த தேங்காய் துருகல், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அந்த தக்காளியும் போட்டு ஒன்றா 2த்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ ஒரு வானல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், அதெல்லாத்தையும் போட்டு அப்புறம் ஒரு 2 பிடி கருகாப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அது நல்லா வந்து வதங்கணும். வதங்குச்சுன்னா அந்த பச்சை வாசனையும் போகணும், அதே மாதிரி எண்ணெயும் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப மெயின். நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கலைனாலும் பச்சை வாசனை வந்து அடிக்கும். அந்த மசாலா ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அடிக்கும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது, ஓவர் மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் தக்காளியும் போட்டுட்டு அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கணும். நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வருதா, அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி. அப்புறம் அது கூட வந்து தேவையான உப்பு, மிளகாத்தூள் வந்து எவ்வளோ போடுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு கொத்தமல்லி தூள் போடணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூள் இப்போ போட்டேன். மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டு அதையும் வந்து நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விடும்போது இந்த மசாலாவோடு சேர்ந்து அந்த இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் போட்டோம்ல, அது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வரணும். எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிக்சியில் கழுவி வச்சுருப்போம்ல கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தெல்லாம் வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற்றுறோம். நான் இதில் வந்து மெயினாக ஒன்று மறந்துட்டேன், பூண்டையும் பச்சை மிளகாயும் போட மறந்துட்டேன். ஸோ அதனால் ஒரு சின்ன குட்டி கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை தனியாக நான் ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய், பூண்டு, தட்டி வச்ச பூண்டை போட்டுட்டு அதையும் எடுத்து இதில் போட்டு விட போகிறேன். இப்போது பாருங்கள், வந்து நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா பூண்டு. இப்போ அதை வந்து நல்லா அப்படி பண்ணும்போது இது கேர்ஃபுல்லாக பண்ணணும். பச்சை மிளகாய் நம்ம மேலே பட்டுரும், ஸோ அது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது கூட போட்டு இதை வந்து திருப்பி 2 மிக்ஸ் பண்ணி விடுறேன். நல்லா வந்து கொதி வருது. கொதி வர சமயத்தில் நல்லா கொதி வந்தப்போ நம்ம முட்டையை வந்து ஆல்ரெடி வேக வச்சுருப்போம். அந்த முட்டையை வந்து கீனி வைக்கணும். இந்த மாதிரி கத்தி வச்சு கீனி வைக்கிறோம். அந்த முட்டையில் ஒரு 4 கீரல் போட்டிங்கன்னா நம்ம அந்த முட்டையை வந்து முழுசாக அதுக்குள்ளே போடும்போது மசாலாலாம் கொஞ்சம் அந்த எக்கில் ஊறி நம்மளுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ போட்டு நான் வந்து நல்லா இப்படி இது பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப கிளறக்கூடாது, லைட்டாக தான் கிளறணும். கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டை எடுத்து போட்டு மூடி வச்சிடணும். சரிங்களா? பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இப்போ வந்து என்ன பண்ணுறோம், தட்டை எடுத்து போட்டு மூடி வச்சுட்டு நான் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து ரைஸ் வச்சுட்டேன். பாலையும் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டேன். ஸோ அது காஃபிக்கு இது வந்து ரைஸ் வச்சுட்டேன். இது வந்து எனக்கு ஆகிட்டே இருக்கும்போது அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள எனக்கு பால் பொங்கி வந்துட்டு காஃபிக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து எனக்கு இந்த குழம்பும் ரெடி ஆக போகுது. ஸோ இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் இந்த ஓரத்தில் நல்லா பிரிஞ்சு வருது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் தட்டை போட்டு மூடி வைக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா இன்னும் வந்து ஆயிலாக நல்லா பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட இது. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விடணும். இப்போ நம்மளோட டேஸ்டியான எம்மியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு.